கிரகங்களால் இந்த பிரபஞ்சத்தின் 9 கண்கள், நவகோள்கள், நவநாயகர்கள் சொல்லக்கூடிய 9 கண்கள், அதுல இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களை இங்க ஆவாகனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய சூரியனும், உங்க குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடிய சந்திரனும், அடுத்தது உங்க குழந்தைகளுக்கு நல்ல மாங்கல்யம் சொல்லக்கூடிய நல்ல கணவனாக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு பிறகு அடுத்த ஹீரோ யாரு? அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்ற, அவங்களுக்கு தாலியை கொடுக்கின்ற, அவங்களுக்கு மனைவி என்ற அந்தஸ்தை கொடுக்கின்ற, தாய் என்ற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, ராணின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவன் கணவன். கண் நிறைந்த அவன் தான் அந்த செவ்வாய், மாங்கல்யாதிபதி. அடுத்தது புதன். புதன்ங்கிறது அறிவு. ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கிறதுனால அவனை மனுஷன். அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா நம்ம மனுஷன் தான் சொல்றோம். அதனால அந்த அறிவு ஒன்றுதான் ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துறது. அந்த அறிவுக்கு அதிபதியானவன் புத்திகாரகன், வித்யாகாரகன் புதன். அப்ப புதன் சரியில்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அறிவு சரியில்லைன்னு. அது பிள்ளைங்களுக்கு நிறைய இருக்கணும். அதுக்காக தான் புதனை ஆவாகனம் பண்ணி நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணேன். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி இருக்க வேண்டும். நல்ல புத்தி இருந்தா தான் அந்த புத்தியினால எது நல்லது எது கெட்டது, எப்படி நடந்துக்கணும், எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கையில அது இதெல்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் தெரிந்து புரிந்து அறிந்து எல்லாத்தையும் பக்குவம் அடைந்து பெருமை அடைதல் தான் இந்த புதனுடைய வேலை. அதை செய்யறவன் தான் புதன். அடுத்தது குருன்னு சொல்லக்கூடியவன். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு என்பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நல்ல பணத்தையும் பொருளையும் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தருபவன் தான் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு சரியில்லைன்னு சொன்னா எங்களுக்கு பணமும் இருக்காது, எங்களுக்கு பக்கத்துல எவனும் இருக்க மாட்டான். ஏன்னா பணம் இருந்தா தான் எல்லாம் நம்ம தேடி இருப்பாங்க. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன்ங்கிறது குடும்பம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்துக்காக தான் உழைக்கிறான், குடும்பத்துக்காக தான் வாழ்றான், குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறான், குடும்பத்துக்காக கசதா உழைக்கிறான். அதனால இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய கலத்திராதிபதி தான் சுக்கிரன். அடுத்தது சனீஸ்வரன். சனீஸ்வரன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? நோயற்ற வாழ்வே, குறையில்லாத செல்வம். அந்த சிறந்த செல்வத்தை கொடுப்பவன் யாரு? சனீஸ்வரன். அப்ப ஒரு மனிதன் எதையும் சம்பாதிக்கலாம், பேரை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், சொத்து சுகங்கள் பணம் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனா உடம்புல வியாதி வந்துட்டு வச்சுக்கோ, சம்பாதிச்சலாம் அப்படி மண்ணா போயிடும், இல்லைன்னா அடுத்தவன் பறிச்சுட்டு போயிடும். அதனால சனீஸ்வரன் எப்பவுமே எங்களுக்கு தெளிவா இருக்கணும். நாம நல்லா இருந்தா தாங்க மற்றவங்களுக்கு செய்ய முடியும். சிவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால அந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சனீஸ்வரன் தான் 3 விதமான நோயை கொடுக்குறான். ஒன்று மண்டவியாதி, சனீஸ்வரன் தான் காரணம். அடுத்தது மனவியாதி, அதுவும் சனீஸ்வரன் தான் காரணம். அடுத்தது உடல் வியாதி. இந்த 3 வியாதி தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இந்த 3ல எப்போ எவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த 3ல ஏதாவது ஒரு வியாதி ஒருத்தருக்கு இருக்கும். ஒருத்தர் ஆரோக்கியமா இருப்பான், எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுது, ஆனா அவனுக்கு மனசுல பிரச்சனை இருக்கும். அப்ப அவன் மனவியாதியில பாதிக்கப்படுறான். இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், அவனுக்கு மண்டை சரியில்லாம இருக்கும். அதனால அவன் நல்லவன் யாரு கெட்டவன் தெரியாம வாழ்வான். அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே தெளிவா இருக்கிறதுக்கு அதுதான் பேரின்பமான வாழ்க்கை. அதுக்கு நாம என்ன செய்யணும்? சனீஸ்வர பகவான எப்பவுமே இந்தவா சனீஸ்வரா, எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது, எங்களுக்கு ஆற்றலையும் அறிவையும் தெளிவையும் கொடுக்க வேண்டும், நான் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனதில் ஆரோக்கியம் தைரியமா இருக்க வேண்டும், மண்ட தெளிவா இருக்க வேண்டும். அப்பதான் நாம நல்லது செய்ய முடியும். நல்லது செய்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். அதுக்கு சனீஸ்வரன் ஆதாரமூர்த்தி. அடுத்தது ராகு கேது சொல்லக்கூடிய 2 பாவ கிரகங்கள். பாவ கிரகம் என்ன? நாம எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும், எவ்வளவுதான் புண்ணியம் செய்தாலும் அப்போ எங்களை மனசு வலிக்குதா இல்லையா? நம்ம சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள், கண் திருஷ்டி, வைத்திருச்சல், போட்டி, பொறாமை, சூடு, வஞ்சகம், அறியாம, புரியாம, இயலாம, அது இல்ல இது இல்ல, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை சொல்லிக்கிட்டே திரிவம் பெறலாம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது தான். அதனால நல்லது இடத்துல ஒரு கெட்டது இருந்துதான் ஆகும். கெட்டது இருக்கிறதுனாலதான் நாம பயமா இருக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். இல்லைன்னா நாம எல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு வாழ்ந்து போயிடும். அதனால இந்த 9 கிரகங்களும் எதுக்குன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு எது நல்லது, எது கெட்டது, எது வேணும், எது வேண்டாம, எது தெரியணும், இது தெரியாம எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த 9 கிரகங்கள் இந்த பூலோகத்துல, இந்த லோகத்துல, பிரபஞ்சத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால 9 கிரகங்கள் எல்லாம் வேண்டிக்குங்கம்மா. சுவாமீன் சர்வ ஜெகநாத ஜெகநானந்த காருணே யாவத்யம்